முதல்வரானது ஒரு விபத்து. யாருப்பா ரைட் என்று முடிவெடுத்தார்கள். அதுபோல் ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? இல்லை. சுனில் கலுகுனோ என்ற ஒரு வியூக வகுப்பாளரை அழைத்து ஒரு சோழ கொள்ளை பொம்மைக்கு நீங்கள் உயிரூட்டி இன்று முதல்வராக்கி வைத்திருக்கிறீர்கள். நான் பேசுகிறதெல்லாம் என்னன்றதை புரிஞ்சு கவனமாக தான் பேசுகிறேன். இவ்வளோ தூரம் போகணும் இல்லை, இப்படி தான் போகணும், வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, இப்படி தான் போகணும். ரொம்ப மனசு வெறுத்து தான் நான் பேசுகிறேன். இது போன்ற ஒரு அலங்கோல நிர்வாகத்தை தமிழ்நாடு எந்த காலத்திலும் சந்தித்ததில்லை. தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி இல்லாமல் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கும்போது கூட ஒரு நிர்வாகம் என்று ஒன்று இருக்கும். இப்போது நிர்வாகமே இல்லை. தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்ற ஆட்சி என்பதால் தான் நான் இவரை சோழக்கொள்ளை பொம்மை என்று சொல்கிறேன். என்ன நடக்குதுன்னே தெரில. இந்தியாவில் மிக மிக சிறந்த ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று இன்று வரை நம்புகிறார். ஒரு முதல்வர் இதை அனுமதிக்கலாமா? ஏன்பா அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர்ப்பா, முன்னாள் முதலமைச்சர்ப்பா, என்னப்பா இது கார்ட்டூன்னு அசிங்கமா இல்லை? கேட்டிருக்கணுமா மாட்டான்? வேணாமா? கேட்டிருக்கணும். 3 நாள் ஆகுது என்னையோட. அவர் கவனத்துக்கு ஒருத்தர் கொண்டு வரணுமா? அப்போ யாராவது கவனத்துக்கு கொண்டு போனாதான் உங்களுக்கு தெரியும்னா இதுதான் சோழக்கொள்ளை பொம்மை. தன்னெழுச்சியான ஒரு தலைவராக இருந்தால் அவராக எடுத்து பார்த்துட்டு இந்த ராஜா வர சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இப்படி ஒன்று இப்போ நம்ம இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கு. இந்த 3 நாள் ஆச்சு, இது வரைக்கும் தெரியாது தெரியுமா? இன்றைக்கி சொல்லிவிடுவாங்க. ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் காவல் நிலையத்தில் சென்று இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார்கள். வேறு வழி இல்லை. அப்போ கூட இந்த கார்ட்டூன் தப்புன்றது அவருக்கு புரியாது. அவர் கன்வின்ஸ் பண்ண முடியும். அதனால தான் பொம்மைன்றேன். ஸோ இதை ஒப்பிடுகையில்